எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேடா, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டேஹுக்கு ஒரு நியூ ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேடா, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் ஜங்குக், என்னப்பா ரெடி ஆகிட்டியா? ரெடி ஆகிட்டேன் அத்தை. உனக்காக உன் புருஷன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் அவ்வளோதான், டென்ஷனாகி என்னை கூப்பிட்டு கற்றுவான். அப்புறம் இதோ ரெடி ஆகிட்டுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அது நம்ம ஜங்குக் தான். நம்ம டேஹுக்கு இன்றைக்கி தான் மேரேஜ் ஆகியிருக்கோம். அந்த அன்னைக்கு நைட்டு தான் டேங்கோட அம்மா ஜங்குக்கை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்கும் ரெடி ஆகிடுறான். இந்தப்பா இதை வாங்கிக்கோ. இது என்னதுங்க அத்தை? பால்டா, பால் கொண்டு போகணும்ல, கொடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான். இப்போது சரி ஜங்குக், நீ மேலே ரூமுக்கு போ. நைட் எல்லோரும் இங்கேருந்து கிளம்புறோம். பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு தான் போகிறோம். உங்கள் வீட்டில் போயிட்டு இன்றைக்கி நைட்டு இருந்துட்டு மார்னிங் தான் வருவோம். ஏதாச்சும்னா கால் பண்ணுங்கள். டேங்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன் நான். அவங்க அப்பாவும் பேசிட்டாரு. ஓகேவா? சரியா, நாங்கள் போயிட்டு வரோம். நீ மேலே ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட அம்மா சொல்லிட்டு இப்போது எல்லோரும் கிளம்புறாங்க. அதாவது ஜங்குக்கோட வீடு தேங்கோட வீட்டிலேருந்து ஒரு ஏரியா தள்ளி தான் இருக்கும். அதாவது பக்கத்து ஏரியா. இப்போது எல்லோரும் கிளம்புறாங்க. ஜங்குக் தான் படியில் மெதுவாக நடந்து போகிறான் மேலே. இப்போ அவன் மனசு ஃபுல்லாக ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஹார்ட் பீட்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதுக்கப்புறம் என்னை பார்க்குறப்பெல்லாம் ஏதாச்சும் பண்ணுவார். இன்னைக்கு எப்படி நான் அவர்கிட்ட தப்பிக்க போகிறேன்னு தெரியலையே. அத்தை மாமாலாம் இருப்பாங்கன்னு நினச்சேன். அவங்களும் கிளம்புறாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டே மேலே பொறுமையாக ஏறி போயிட்டுருக்கான். இப்போது டோர் முன்னாடி தான் நின்றுட்டுருக்கான். வேறு வழியில் ஜங்குக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டோரை மெதுவாக ஓப்பன் பண்ணுறான். உள்ளே போயிட்டு டோர் க்ளோஸ் பண்ணி மேலே லாக் பண்ணிவிட்டு திரும்புகிறான். பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லாக ஒரு மாதிரி லைட்டே பிங்க் கலரில் ஒரு மாதிரி டிம் லைட்டாக போட்டிருக்கு. கேண்டில்லாம் ஏற்றி வச்சிருக்கு. பெட் ஃபுல்லாக தர ஃபுல்லான்னு சொல்லி ஒரே ரோஸ் பெட்டல்ஸாக இருக்குது. ஐயோ, இவர்கிட்ட இருந்து நான் இன்னைக்கு தப்பிக்கவே முடியாது போலயே. எனக்கு இதெல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்குது. என்னை எப்படி மாட்டி விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக போகிறான். பார்த்தா தேங் தான் பெட்டில் படுத்துட்டு கால் மேலே கால் போட்டு படுத்துருக்கான். இப்போது ஜங்குக் வர்றதை பார்த்ததும் அவசரமாக எழுந்திரிச்சு உட்காரான். ஏய், செம்மையாக இருக்கு பேபி, என்னடா ட்ரெஸ் இது? ஐயோ, ஆல்ரெடி இந்த செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கேன். இதில் எப்படி என் முன்னாடி நிற்கிறேன்? அது அத்தை தான் இதை போட சொன்னாங்க. தெரியுமே. உனக்கு ஒரு உண்மை சொல்லிட்டா, இந்த ட்ரெஸ்ஸை நான் தான் அத்தைக்கிட்ட கொடுத்து ஒன்று
போட சொல்ல சொன்ன. ஆ, ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஐயோ, கொலையிறானே. சரி, கையில் என்ன? பால். யார் கொடுத்தா? அத்தை தான் கொடுத்தாங்க, உங்ககிட்ட கொடுக்க சொல்லி. சரி, கிட்ட வா. அவ்வளோ தூரத்தில் நின்று பேசினா எனக்கு காது கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு வந்து கொஞ்சம் கிட்ட போகிறான். இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிட்ட வா. இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கிட்ட போகிறான். இப்போது தேங் தான் அவன்கிட்ட இருக்க அந்த மில்கை வாங்குகிறான். வாங்கி அந்த சைடு இருக்க டேபிளில் வந்து வைக்கிறான். வச்சுட்டு என்ன இப்போ என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலான்னா பால் என்ன பண்ணலான்னு கேட்டேன். குடிங்க, அதுக்கு தான் அதை கொடுத்தாங்க. குடிக்கலாம் குடிங்க. இப்போ தேவை வந்து அந்த பால் எடுத்து குடிக்கிறான். குடிச்சிட்டு ஜங்குக்கு கொடுக்குறான். ஜங்குக் வந்து அதை வாங்கலான்னு போகிறான். அப்போது டேங் அவனோட ஜாவை டைட்டாக பிடிச்சி அவனோட ஃபேஸை வந்து டேங்கை பார்த்த மாதிரி திருப்புறான். திருப்பிட்டு அவனோட ஃபேஸு கிட்ட கொண்டு போயிட்டு என்ன பண்ணுற? பால் கொடுத்தீங்க, அதை வாங்க. நீங்கள் தானே கொடுத்தீங்க. குடின்னு தான் சொன்னேன், இதுலேருந்து குடின்னு சொல்லி. அப்புறம் எப்படி குடிக்கிறது? நான் உனக்கு குடின்னு தான் சொன்னேன், ஆனால் கிளாஸ்லேருந்து குடின்னு சொல்ல. என்னங்க பேசுகிறீங்க? கிளாஸில் இருக்க பால் கிளாஸில் இருந்து தானுங்க குடிக்க முடியும். அறிவாக பேசுகிறீங்க, ஆனால் அதை வேறு மாதிரியும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தேங் தான் வந்து அதில் அந்த மில்கை வந்து குடிக்கிறோம். இப்போ நீங்கள் குடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாயை மூடுறதுக்குள்ளே தேங் வந்து ஜங்குக்கு வந்து கிஸ் பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க தேங்? இப்படியும் குடிக்கலாம், நல்லா இருந்ததா? சி போங்க தேங். ஏன் தேங் எப்போ இப்படியே பண்ணுறீங்க? உங்ககிட்ட நான் பால் கேட்கவே இல்லை. கேட்கலைனாலும் நான் கொடுப்பேன் தேங். இப்போது தேங் தான் அப்படியே அந்த கிளாஸை வந்து மறுபடியும் அந்த டேபிளில் வச்சுட்டு இப்போது ஜங்குக்கு வந்து மறுபடியும் வந்து டேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே அவனுடைய மெதுவாக அவனோட நெக்கில் வந்து கேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். தேவ் நான் ஒரு நிமிஷம் சொல்கிறது கேளுங்க. என்னடா? ஏன்டா? நானே இப்போதான்
ஒரு மூடில் போயிட்டுருக்கேன். தடுக்காத தியான். தியான் தியான் தியான், ஒரு நிமிஷம் இருங்க தியான். என்னடா அது தியான்? இப்போ எதுவும் வேணாமே. என்ன இது வேணாம்? இல்லை, நமக்கு இப்போதான் மேரேஜ் ஆகியிருக்கு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணிக்கலாமே. டே என்னடா, ஆல்ரெடி மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி 6 மந்த்து என்னை பக்கத்துலேயே இல்லை நீ. அப்புறம் எப்படி கிஸ் பண்ணிங்க? அப்படிலாம் பண்ணி எப்படியெல்லாம் பண்ணாங்க? உனக்கு கிஸ் பண்ண அப்புறம் அப்படி இப்படின்னு அங்கே இங்கேன்னு பைட் பண்ண, அவ்வளோதானே பண்ண? வேற என்ன பண்ணோன்னா? அப்பா அதுக்கு பேர்லாம் என்னம்மா? எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறீங்க? ஆமாம், அதெல்லாம் பண்ணுறதா? உனக்கு நான் இன்னைக்கு பண்ணுறதுனா என்னன்னு காமிக்கிறேன். டேங் வேணாம் டேங். இப்போ டேங் தான் அப்படியே மெதுவாக அவனோட ஷர்ட்குள்ளே கை விட்டு அவனோட ஹிப்பை பிடிச்சி பக்கத்துலேயே இழுக்கிறான். நான் அப்படியெல்லாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கை தூக்கி அவனோட லேப்பில் தான் உட்கார வைக்கிறான். அதாவது அவன் லைக் வந்து டேங்க்கு 2 சைடும் போட்ட மாதிரி, டேங்கை பார்த்த மாதிரி லேப்பில் வந்து உட்கார வைக்கிறான். சும்மா உட்காந்ததுக்கே என்னமோ ஆகுதே. டேங் டேங் ப்ளீஸ் விடுங்களேன். இப்போ எதுவும் வேணாம் ப்ளீஸ் டேங் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கவும் அது டேங்க்கு ஒரு மாதிரி ஆகுது. நம்ம கம்பல் பண்ணி இது பண்ணுறோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஜங்குக்கு வந்து இறக்கி விட்டுட்டு அவன் போய் பெட்டில் போய் அவனோட ப்ளேஸில் அப்படி பில்லோவில் சாஞ்ச மாதிரி உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு ஜங்குக்கு பார்க்குறான். ஜங்குக்கு எதுவுமே புரியல. அவன் பேசாட்டுக்கு என்னடா சடனாக இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறான். இப்படியே அவன் பேசாட்டுக்கு ஜங்குக்கு வந்து கண்டுக்காமல் அவன் மொபைல் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ ஜங்குக்கு தான் என்னாச்சு, இவருக்கு ஹர்ட் ஆயிட்டாரோ என்ன? ஜங்குக் நீ எப்படி இருக்க? அவரும் ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள அவனே பேசிகிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணுறது? பேசாமல் போய் பேசுவோமா? சாரி கேட்டுருவோமா? ஒருவேளை அவர் திட்டா எனக்கு அழுக வந்துடுமே. ஜங்குக் என்னடா நீ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி போய் பேசி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக் தான் வந்து டேங்கிட்ட பேசலான்னு போகிறான். அப்போது டேங் மொபைல் ஃபாஸ்ட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு அவன் பேசாட்டுக்கு பெட்டில் படுத்துடுறான். திரும்பி படுத்துடுறான். இப்போ ஒரு மாதிரி ஆகுது ஜங்குக்கு. நம்ம ஹர்ட் பண்ணிட்டோம் போல் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேங்கும் வந்து அப்படியே கொஞ்ச நேரம் ஏதோ திங்க் பண்ணிகிட்டே முழிச்சிருக்கான்.
இப்போ ஜங்குக்கும் நின்று பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் இப்போ போய் பெட்டில் இன்னொரு சைடு ஜங்குக்கு உட்காந்துட்டு டேங்கை டச் பண்ணுறான். பட் நோ ரெஸ்பான்ஸ். அப்புறம் எட்டி பார்க்குறான், டேங் தூங்கிட்டு இருக்கான். ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் படுத்துடுறான். ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோம் போல் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிவிட்டு அவனும் தூங்கிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் ஜங்குக் தான் எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரான். தலையை தோட்டிகிட்டே வரான். ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி மிரரில் நின்றுட்டு லைட்டாக லிப் பாம் போடுறான். அப்படியே போட்டுட்டு இப்போது திரும்பி டேங் பார்க்குறான். டேங் பார்த்தா இன்னுமே தூங்கிட்டு தான் இருக்கான். இப்போது டைம் வேறு பார்க்குறான். டைம் 7 ஆகிடுச்சு. இப்போது சரி எழுப்பலாமா, இல்லை அவங்க அப்பா அம்மாலாம் வந்துடுவாங்க, நம்ம டேங்கை எழுப்போம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு இப்போ டேங் கிட்ட போகிறான். டேங், என்னங்க என்னங்க எழுந்துருங்க, டைம் ஆச்சு. என்னங்க உங்களை தான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறோமா? வாவா. ஐயோ, ஒரு கல்யாணத்தையும் மறந்துட்டார் போலே. என்னங்க, நான் தான் ஜங்குக், எழுந்துருங்க. ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டேங் தான் முழிக்கிறான். பார்த்தா ஜங்குக் வெட் ஹேரோட பிளாக் கலர் அவுட்ஃபிட்டில் லிபாம்லாம் போட்டு ஒரு மாதிரி க்யூட்டாகவும் இல்லாமல் ஹாட்டாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கான். டேங்க்கு முழிச்சோனையும் ஜங்குக்கு பார்த்ததுமே ஒரு மாதிரி ஆகுது. இப்போது அவன் நைட்டு நடந்ததெல்லாம் மறந்துட்டு ஜங்குக்கோட ஷர்ட்டை பிடிச்சி கிட்ட இழுக்கிறான். இப்போ இழுத்ததில் ஜங்குக் போய் டேங் மேலேயே விழுந்துடுறான். என்ன பண்ணுறீங்க? செம்மையாக இருக்கிறா. இந்த மாதிரி ஒரு சீனை நான் காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது பார்ப்பேன்னு நான் நினச்சதே இல்லை. எப்படி இருக்கு தெரியுமா நீ பார்க்க அப்படின்னு சொல்லி டேங் சொல்கிறான். அதை கேட்டு ஒரு மாதிரி ஜங்குக்கு ப்ளஷ் ஆகுது. ஜங்குக்கு ஒரு மாதிரி அதை காமிச்சிக்காம, என்ன பண்ணுறீங்க டேங், விடுங்க டேங், அத்தை மாமாலாம் வந்துடுவாங்க, நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ தான் நைட் நடந்ததெல்லாம் டேங்க்கு ஞாபகம் வருது. இப்போது ஜங்குக்கு ஒரு மாதிரி புஷ் பண்ணிவிட்டு அவன் எழுந்து நவுந்து உட்கார்றான் ஜங்குக்கு விட்டு. இப்போது இதுவுமே ஒரு மாதிரி ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஓகே, இன்னுமே டேங் ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்கான் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போது டேங் அப்படியே ஜங்குக்கு பார்க்காம எழுந்து ஃப்ரெஷ்ஷாக போகிறான். இப்போது ஜங்குக் தான் அதவே யோசிச்சுட்டு போய் மிரர் முன்னாடி நின்றுட்டுருக்கான். நின்று பார்த்துட்ருக்கான். இப்போது டேங் இப்போ சொன்னதான் அவனுக்கு ஞாபகம் வருது. நீ எப்படி இருக்க தெரியுமா, அழகாக இருக்க, ஒரு மாதிரி ஆகுது அப்படியெல்லாம் சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. ஒரு மாதிரி ஆகுது. இப்போது டேங் ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கான். என்ன பண்ணலான்னு யோசிக்கிறான். இப்போது கபோர்ட் கிட்ட போயிட்டு ஒரு டவல் ஒன்று எடுத்துகிட்டு போய் வாஷ்ரூம் டோரை தான் நாக் பண்ணுறான். என்ன
என்னங்க டவல் மறந்துட்டு போயிட்டீங்க, இரு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டைம் தான் மெதுவாக டோர்கிட்ட போய் டோர் ஓப்பன் பண்ணுறான். இப்போது ஜங்குக் தான் டோர் ஓப்பன் பண்ணணும். ஜங்குக் டவலோட ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான், தலை கீழே குஞ்சு. குட்ரா, என்ன கனவு கண்டு நிற்கிறேன்? இல்லைங்க, டவல் கொடுக்க தான் வந்தேன். அதான் தெரியுதுல்ல, கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போது சரின்னு சொல்லிட்டு இப்படி மெதுவாக டவல் டேங்கிட்ட நீட்டிட்டு டேங்க் வாங்கலான்னு போகும்போது மறுபடியும் டவலை எடுத்துக்கிறான். என்னடா பண்ணுற? உனக்கு விளையாடுறதுக்கு தான் நேரமா? டவலை கொடு. அது என்ன வேணும்? இல்லைங்க, உங்களுக்கு டவல் மட்டும் வேணுமா? இல்லை, நானே உள்ளே டவல் வச்சுட்டு போகவா அப்படின்னு கேட்குறான். இப்போ டேங்க்கு சடனாக சிரிப்பு வந்துடுது. நீ வச்சுட்டு போறியா? ஏன் நான் வாங்கி வச்சுக்க மாட்டேன். இல்லைங்க, உங்கள் கையில் சோப்பு நிறைய இருந்தது, அதான் நானும் வரவான்னு கேட்டேன். வரவான்னு கேட்டியா? இல்லைங்க, உள்ளே வைக்கவான்னு கேட்டேன். அதெல்லாம் சரி, என் கையில் எங்கே சோப்பு நிறைய இருக்கு? சோப்பு நிறைய இல்லை. எந்த சோப்பு நிறைய பார்த்து நீ அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போது ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி அவனோட காது ஃபேஸெல்லாம் ரெட் ஆகுது. என்னடா இப்போ நான் உள்ளே வைக்கவா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை, நீ டவலை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுவோம். ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஒரு மாதிரி ஹர்ட் ஆன மாதிரி ஆக்கிறான். அவனோட மூஞ்சி சடனாக ஃபீஸ் போன மாதிரி ஆகிடுது. இப்போது டவல் அப்படியே மெதுவாக நீட்டுறான். டேங் தான் அதை அப்படியே வாங்குற மாதிரி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணுறான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிடுறான். ஏன்டா ஏன் கண்ணை மூடுற? நீ தான் ஆசைப்பட்ட உள்ளே நீ தான் டவலை வைக்கணும்னு, அதான். சரி கண்ணை மூடி. ஐயோ, நான் எதுவும் பார்க்கல. எப்படி இருக்கீங்க? நான் எப்படி உங்களை பார்க்கறது? ஏண்டா குளிக்கும்போது எப்படா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஐஸ் டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். இப்போது தியான் தான் ஜங்குக்கோட காது கிட்ட போகிறான். இன்னைக்கு தானே வரணும்னு ஆசைப்பட்டேன், இப்போ என்ன? சரி, என்ன வேணும்? எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது தியான் சொல்லு. அது ஒன்றும் தியான்,
ஒன்றும் இல்லை. ஆஹா, ஒன்றும் இல்லை. அப்போ வெளியே போறியா? சொல்றா, வெளியே போறியா? வெளியே போறியா? ஓஹா, ஓஹோவா அப்படின்னு சொல்லிட்டு தியாங் கேட்குறான். இப்போது ஜங்குக் தான் தியாங்கோட ஹேண்டை பிடிச்சி ஜங்குக்கோட ஷர்ட்குள்ளே கொண்டு போய் வைக்கிறான். இப்போது தியாங் சடனாக ஜங்குக்கோட ஃபேஸை பார்க்குறான். ஜங்குக் இன்னுமே ஐசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி தான் இருக்கான். நிஜமாவே வேணுமா? நேற்று நைட்டு வேண்டான்னு சொன்னேன். என்னங்க இப்படி பேசுகிறீங்க? எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்ததுங்க, அதனால தான் சொன்னேன். வேறெல்லாம் எதுவும் இல்லை. நிஜமாவா? நம்பலாமா? இல்லை, நான் எதுவும் ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு கம்பல் பண்ணி ஓகே சொல்கிறியா? ஐயோ, என்னங்க மறுபடியும் இப்படி பேசுகிறீங்க? அப்படியெல்லாம் இல்லைங்க. இல்லை, எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். இப்போ ஜங்குக் தான் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு சடனாக ஐசஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு தியாங்க பார்க்குறான். அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஐ கான்டாக்ட் போகுது. இப்போது டேங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டான். சடனாக ஜங்குக் டேங்க கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு 5 minutes போகுது. இப்போது கேஸ் பண்ணிவிட்டு ஜங்குக் நான் வரான். இப்போது நம்புறீங்களா? அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கு தான் சரி நீல் டவுன் பண்ண. எதுக்கா பண்ணுறா சொல்கிறேன். தேயம் எதுக்குன்னு சொல்லுங்க. பண்ணவே மாட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி கேட்குறான். இப்போது ஜங்குக்கும் கண்ணை மூடிட்டு நீல் டவுன் பண்ணுறான். இப்போது தியாங் தான் ஐசஸ் ஓப்பன் பண்ணுறான். தியாங் இப்போவே இதெல்லாம் பண்ணணுமா? எனக்கு பண்ணும். சரி, உன் கை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஜங்குக்கோட ஹேண்ட்ஸாக பிடிக்கிறான். பிடிச்சிட்டு அவனோட மெம்பரில் வைக்கிறான். இப்போது ஒரு மாதிரி ஆகுது ஜங்குக்கு. என்ன பண்ணுறீங்க? இப்போது தியாங்கே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் வச்சு அவனுக்கு பண்ணிக்கிறான். இப்போது ஜங்குக் தான் ஒரு மாதிரி ஆகுது அவனுக்கு. இப்போது தியாங் தான் ஐசஸ் ஓப்பன் பண்ணு பேபி, என்ன பாரு
என்ன பாரு. இப்போ ஜங்குக் ஐசஸ் ஓப்பன் பண்ணுறான். தியாங் தான் அவனோட தம்ப்நெயில் வச்சு ஜங்குக்கோட லிப்ஸை ஒரு மாதிரி ரப் பண்ணுறான். அது ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஒரு மாதிரி பார்க்குறான் தியாங்க. இப்போ ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறான் சிரிச்சிட்டே. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் ஒரு மாதிரி கல்ப் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கான். கண்டிப்பாக பண்ணணுமா? பண்ணு அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் அவனோட மவுத்தை வச்சு தியாங்க்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். தியாங்னால நிற்க முடியல. ஒரு மாதிரி ஆகுது அவனுக்கு. தேவி அப்படி கொஞ்ச நேரம் அந்த டைமும் பாஸ் ஆகிட்டுருக்கு. இங்கே 2 பேருக்கும் ஒரு மாதிரி ரொம்ப ப்ளஷர் ஆகுது. தியாங்கும் இப்போது பண்ணி முடிச்சுட்டு ஜங்குக் தான் மூச்சு வாங்கிட்டே தியாங்க பார்க்குறான். போதும் போதும் தியாங், என்னால் முடியல. You are so good, baby. It's so good. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் அப்படியே மேலே தூக்குறான். இப்போது அவனை வாலில் பின் பண்ணி அவனோட ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா கழட்டிகிட்டே அவனை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னங்க? Baby, I want you so hard. You want me, daddy? அப்படின்னு சொல்லி ஜங்குக் கேட்குறான். அவன் அப்படி கேட்ட அடுத்த நிமிஷம் தியாங் கிஸ் பண்ணுறதெல்லாம் நிறுத்திட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்குறான். இப்போது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ணுறான். ஜங்குக்கும் மெதுவாக டேடின்னு கத்திட்டு இருக்கான். இப்போது அவன் டேடின்னு சொல்ல தியாங்க்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட் ஆகுது. இப்போது தியாங் தான் கடைசியாக எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டி முடிச்சுட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவனோட ஜங்குக்கோட மெம்பரை ரப் பண்ணிக்கிட்டே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போது அவன் மவுத் வச்சு ஜங்குக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். ஜங்குக்குனால சுத்தமாக முடியல. ஒரு மாதிரி ரொம்ப மவுன் பண்ணிகிட்ருக்கான். இப்போது ஜங்குக்கும் அவன் ரொம்ப ப்ளஸர்னால அவன் ரிலீஸ் பண்ணிவிட்டு தியாங்க மேலே இழுக்கிறான். அவனோட ஹேர் பிடிச்சி மேலே இழுத்து அவனை அப்படியே மேலே இழுத்து கிஸ் பண்ணுறான். I want you, daddy. I want you. இதுக்கு மேலே ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கோட ஒரு லெக்கை தூக்கி அவனோட ஹிப் மேலே போடுறான். இப்போ அப்படியே மெதுவாக அவன் மெம்பரை ரப் பண்ணிகிட்டே ஜங்குக்கு இன்சர்ட் பண்ணுறான். டாடி
கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோ. அப்பா ஏண்டா இப்படி டைட்டாக வச்சிருக்க? எனக்கே வலிக்குது. ஐயோ டேடின்னு சொல்லாத. நீ டேடின்னு சொல்ல எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. அப்போ என்ன நடந்தாலும் நான் பொறுப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே த்ரஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே ஜங்குக்கும் வந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கான். டேடி அவளுக்கு இது டேடி baby daddy you're so good. Daddy so good. So good. Daddy Daddy move fast அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போது தேவை வந்து ஃபாஸ்ட்டாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். என்னடா என்னங்கன்னு நீ சொல்கிற என்னங்க கூட ஒரு மாதிரி ஆகு. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது அப்படியே ஒரு ரவுண்டு 2 ரவுண்டுன்னு சொல்லி அப்படியே அன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஆகுது. இப்போது அப்படியே ஜங்குக்கு வந்து அவனோட ஷர்ட் மட்டும் போட்டுட்டு தியாங் வந்து வெறும் டவல் மட்டும் கட்டிட்டு ஜங்குக்கு வந்து தூக்கிட்டு வரான். தூக்கிட்டு வந்து அப்படியே பெட்டில் போடுறான். இன்னொரு ரவுண்ட் போகலாமா? அவங்களுக்கு கொஞ்சம் வாங்க சான்ஸ் டைமன் கூட பார்க்காம இப்படியா பண்ணுவீங்க அப்படின்னு டைம் கூட என்னன்னு தெரில எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மொபைலை தேடி எடுத்து டைம் பார்க்குறான். டைம் பார்த்தா 3:30. ஐயோ 3:30 ஏங்க பண்ணுறீங்க? நான் என்னடா பண்ணேன்? நானா உன்னை வான்னு கூப்பிட்டேன், நீ தான் வந்த. நைட்டே ஓகே சொல்லியிருந்தா காலையில் முடிச்சிருந்துருக்கலாம். நீ காலையில் தான் ஓகே சொல்கிற, உன்னை இப்போ விட்டதே பெருசு. ஐயோ என்னாச்சு? அத்தை மாமாலாம் என்னன்னு தெரியல. அத்தை மாமாலாம் எப்போ வந்திருப்பாங்க? ஐயோ என்னடா நான் வேற சவுண்டாக கத்திட்டுங்க. அது கத்தும் போது யோசிச்சிருக்கணும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யோசிச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் கபூர்லேருந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போது அவசரமாக ஜங்குக்கு வந்து பெட் விட்டு இறங்குறான். பட் அவனால் சரியாக நடக்க முடியல. ஒரு மாதிரி வாத்து மாதிரி நடந்துகிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு தியானுக்கு அவனோட சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படி சிரிச்சிட்ருக்கான். சிரிக்காதீங்க, எனக்கு கோபம் வருது, தள்ளுங்க. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே போய் பார்க்குறேன் அத்தை மாமாலாம் இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்து சேஞ்ச் பண்ணுறான். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே மெதுவாக நடந்து கீழே போகிறான். தேங்கும் வந்து பின்னாடியே வந்துட்டுருக்கான். பட் தேங் வந்து மேலேயே நின்றுக்கிறான்.
ஜங்குக் தான் வந்து கீழே போகிறான். பார்த்தா எல்லாரும் வந்து ஹாலில் கிச்சன்லேன்னு தனித்தனியாக இருக்காங்க. எல்லாரும் ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்க, சிரிச்சுட்டு, டீஸ் பண்ணுற மாதிரி சிரிச்சுட்டு. பட் யாரும் எதுவும் சொல்லலை. இப்போ நேராக அவன் கிச்சன் தான் போகிறான். பார்த்தா அவங்க அம்மாவும் அவங்க அத்தையும் வந்து, அதாவது டேங்கோட அம்மாவும் வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. பாப்பா ஜங்குக், இவ்வளோ நேரம் தூங்குனீங்களா? என்ன ஜங்குக், இவ்வளோ நேரம் தூங்குனியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து மாற்றி மாற்றி கேட்குறாங்க, ஒரு மாதிரி சிரிச்சுட்டு. அது அத்தை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்களும் இதெல்லாம் தாண்டி வந்தவங்க தானே. இருந்தாலும் என் பையன் ரொம்ப மோசம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி ரொம்ப ப்ளஷ் ஆகுது. அதோட ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, அது நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டா? ஒன்றும் வேணாம் ஜங்குக், நீ போய் ரெஸ்ட் எடு. 2 பேரும் காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கீங்க. நான் வந்து உனக்கு ரூம்க்கே ஃபுட் எடுத்துகிட்டு வரேன். அத்தை தானே அத்தை, அவரும் ரெடி ஆகிட்டாரு, அவரே நான் வர சொல்கிறேன், நாங்கள் இங்கேயே சாப்பிட்டுக்கிறோம். நீங்கள் ரூமில் போய் சாப்பிடுங்க, அத்தை எடுத்துகிட்டு வரேன். ஆமாம் ஜங்குக், அத்தை தான் சொல்கிறாங்களே, போ, தேங்க உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பான். சரிம்மா, சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். இப்போ டேங் தான் மேலே நின்றுட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கான், டீஸ் பண்ணுற மாதிரி. உனக்கு இருக்குடா மௌனி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மாதிரி கோபமாக ஃபேஸை வச்சுட்டு ஜங்குக் மேலே ஏறி போயிட்டுருக்கான். இப்போ நேராக டேங் கிட்ட போகிற மாதிரி போயிட்டு அவனை தாண்டி அவனோட ரூமுக்கு போயிடுறான். இப்போது டேங் தான் பின்னாடியே ஓடுறான். ஏய் என்னாச்சு, பெரியவன் மாதிரி மூஞ்சி திருப்பிட்டு வர, நீங்கள் எங்கேயா பேசாதீங்க, எல்லாரும் என்னை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது, எல்லாம் உங்களால தான். எல்லாம் என்னால் தான். நைட்டே ஓகே சொல்லாமல் காலையில் வந்து நின்றுட்டு என்ன குத்தம் சொல்கிறான் பாரு. தேவையில்லாமல் பேசுகிறீங்க நீங்கள், அதுக்கு என்ன இப்படியா? கீழே அத்தை கூட நீங்கள் ரொம்ப மோசம்னு சொன்னாங்க. நீங்கள் ரொம்ப மோசம் டேங். டேங் நைட்டு மட்டும் இல்லை, அவ்வளவு மட்டும் டேடி டேடின்னு கத்துனேன், என்னங்கன்னு கத்துனேன். இப்போ மட்டும் டேங் வருது. சி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இங்கே டேங் சிரிச்சுட்டு நிற்கிறான். ஓகேடா, நான் இந்த ஒன் ஷாட்டை இதோட முடிச்சுக்கிறேன். இது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.